ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி டிசம்பர் சீசனில் கிடைக்கக்கூடிய பச்சை மொச்சை வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ பச்சை மொச்சையை உரித்து குக்கரில் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம 2 கத்திரிக்காய், 1 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு பொடிசா நறுக்குனது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்க தோலோடையே போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழையாமல் வரும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணியும் வேணாம். இப்போ இது நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி 3 காஞ்ச மிளகாய், அது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸு வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். முதல்ல இந்த காஞ்ச மிளகாயை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு உரித்து எடுத்துருக்கேன். அதோடைய ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கடைசியாக போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இந்த கொத்தமல்லி வாசம் ரொம்ப அருமையாக நமக்கு குழம்புல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதை நம்ம ஆற விட்டுருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு விசிலுக்கு வெந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வேக விடாதீங்க, ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இது வேக வச்ச ஒரு தக்காளி, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அந்த பச்சை மொச்சை வேக வச்ச பச்சை மொச்சையை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். திக்னஸ்க்கோசரம் தான் இதை நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூனு மிளகு சேர்த்துக்கோங்க. இதோடையே நம்ம வேக வச்ச ஒரு குழிக்கரண்டி பச்சை மொச்சை, ஒரு தக்காளி வேக வச்சது இதில் நம்ம போட்டுக்கலாம். இதோடையே ஒரு சின்ன லெமன் சைஸு புளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதோடையே நம்ம வதக்கின அந்த வெங்காயம் பூண்டை எடுத்து போட்டுக்கலாம். அதோடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். நல்லா இதை குறன்னு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதோட ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த கருவேப்பிலை இதில் பொரித்து எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 கிண்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா அதை கலக்கி விட்டுறலாம்.
இப்போ நம்ம அந்த வேக வச்ச பயிறு அதோடு இருக்க தண்ணியும் சேர்த்து அதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நீங்கள் இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி இதை வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நம்ம ஏற்கனவே ஜாரை கழுவி ஊற்றிருக்கோம். அதெல்லாம் பார்த்து இன்னும் தேவையாக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம வேக வச்ச தண்ணியில் உப்பு இருக்குது. அதே போல் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதை கொதி வந்தோடனே கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலாவில் கொத்தமல்லி தூவி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, பச்சை மொச்சை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.